Hi எல்லாருக்கும் வணக்கம். This is Tanisha. Welcome to Lifestyle Buffet. இன்னைக்கு வந்து என்னோட பொண்ணோட 4th birthday celebration தான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ யூஷுவலாக இருக்க பர்த்டேவோட இந்த பர்த்டே கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் இருக்க போகுது. அண்ட் வந்துட்டு பாப்பாவோட பர்த்டே வந்து December 4. ஸோ அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிமானிக்கு என்ன வரப்போகுது? இது ஹிமானியோட 4th பர்த்டே. 4 years ஆயிடுச்சு தங்க குட்டிக்கு. சரி, ஹிமானிக்கு பர்த்டேக்கு என்ன பண்ணணும்? பேபி மாதிரி பேசக்கூடாது. இப்ப நீ பெரிய அக்கா ஆயிட்டல்ல, என்ன பண்ணணும் சொல்லு. கோயில் போனோம், அப்புறம் பிரஷ் பண்ணோம். சரி, அம்மா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன செஞ்சு தர காலையில? என்ன வேணும் பாப்பாக்கு? அது மத்தியானம் இல்ல, லஞ்சுக்கு கேசரி. அடிக்கி காலையில கேசரி, அதுக்கப்புறம் தோசை, இட்லி. இட்லி ஓகேவா? அப்புறம் அப்புறம் மத்தியானம் அம்மி தாத்தா வந்துடுவாங்க. எக்ஸைட்டடா இருக்கா இவனுக்கு? ஜாலியா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ஹிமானி, happy birthday to you. Happy birthday. Happy birthday Himani. என்னடா அப்பாக்கு மட்டும் தேங்க் யூ சொல்ற, அம்மாக்கு? ஹிமானிக்கு ஜாலியா? ஹிமானிக்கு எத்தனை இயர்ஸ் ஆச்சு? 4 years ஆயிடுச்சு. ஏ! மார்னிங் வந்து ரொம்ப ஹரிபரியாக தான் இருந்தது. சீக்கிரமாக வந்துட்டு கொஞ்சம் கலப்பி அவளை வந்து அனுப்பி விட்டாச்சு. ஸோ காலையிலே வந்து வீட்டில் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு இன்றைக்கி பர்த்டே, இன்றைக்கி அவளோட ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து எரேசர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷார்ப்னர். இது வந்து பென்சில்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து க்ரையான்ஸ் இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டர் பென். ஸோ அதெல்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு வந்துட்டு ஒரு இந்த சுருக்கு பை மாதிரி இருக்கும்ல அது வாங்கியாச்சு. ஏன்னா இந்த டைம் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி இங்கே எது கிடைக்கும்னு எதுவும் தெரியல. நான் அமேசான்லேயுமே எதுவுமே ஆர்டர் பண்ணல. இந்த டைம் வந்து கிட்ஸுக்கு தான் எல்லாமே. ஸோ அதனால தான் கிட்ஸ் திங்ஸாக வந்து வாங்கி வச்சுருக்கோம். இதோட நம்ம வந்து ஒரு சாக்லேட்டும் வந்து போட போகிறோம். மதியானத்துக்கு மேலே கிளம்பி தான் நாங்கள் இப்போ மெரினா மால் வந்து போயிட்டு இருக்கோம். பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட் வாங்குறதுக்காக அப்பாவும் அம்மாவும் டேரெக்டாக அங்கே வந்துட்டாங்க. எங்கே போகிறோம்? மெரினா மால். எதுக்கு? சைக்கிள் வாங்குறதுக்கு. ஹிமானிக்கு சைக்கிள் வாங்க போகிறோம். யார் வாங்கி கொடுக்க போகிறா ஹிமானிக்கு? அம்மி அண்ட் தாத்தா வாங்கி கொடுக்க போகிறாங்க. ஜாலியா? Happy birthday.
3 to 4 months-ஆகவே வந்துட்டு இந்த மாதிரி சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஏதாவது ஒரு அக்கேஷனில் கொடுத்தா நல்லாயிருக்குன்றதுனால தான் வந்து பர்த்டேக்கு வந்துட்டு அப்பாவும் அம்மா வந்து ஆக்சுவலி இது ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் இது வந்து நாங்கள் டெக்கத்லான் இருக்குல்ல, அங்கே வந்து வாங்கினோம். மெரினா மால் கீழே இருக்கும்ல அங்கே. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஒரு ட்ரெயினில் ஒரு ரைடு, அவள் டிஃபால்ட்டாக இங்கே வந்து அது பண்ணியே ஆகணும் அவளுக்கு. ஸோ ட்ரெயினில் ஒரு ரைடு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் உடனே வந்துட்டு டெம்பிளுக்கு வந்து கிளம்பிட்டோம். பாய். ஸோ என்னை ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஏதாவது ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி அப்படி இல்லைன்னா பர்த்டே எதாக இருந்தாலும் முருகர் கோயிலுக்கு தான் போவோம். அண்ட் பாப்பா பர்த்டேக்கு ஏதாவது ஒரு பெரிய ஸ்தலம் மாதிரி எப்பயுமே பிளான் பண்ணி போவோம். அண்ட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லைக் லாஸ்ட் இயர் மாதிரி இந்த டைமும் வந்து திருப்போரூர் முருகன் டெம்பிளுக்கு தான் வந்து போயிருந்தோம். இது வந்து வீட்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருந்தாலுமே அன்றைக்கி வந்து யூஸ்வலாகவே லீவ் போட்டுருவாங்க பர்த்டே, பாப்பா பர்த்டேன்றதுனால. ஸோ அதனால் நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் ஒரு பெரிய டெம்பிளுக்கு போகணுன்ற திருப்போரூர் முருகர் கோயில் ஆஸ் யூஷுவல். அண்ட் இது வந்து கார்த்திகை மாதம்ன்றதுனால கொஞ்சம் சிறப்பாகவும் இருக்கும், அதுக்காக தான் மெயினாக. அதுக்கப்புறம் உள்ளார போனோம். இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. பாப்பாவோட பர்த்டே வந்து வெட்னஸ்டே வந்துச்சு. ஸோ அதனால் டெம்பிள் தரிசனம்லாம் திருப்தியாக பார்த்து முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த டைம் வந்து ஒரு 5 o'clock போல் தான் வந்து டெக்கரேஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப கான்ஷியஸாக லைக் நிறையாலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து வச்சுருந்தோம். லாஸ்ட் இயரே நம்ம நிறைய சேர்த்து வச்சுருக்கோம்ல, அந்த பேனர் அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, பலூன்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து மட்டுமே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணியாச்சு. இந்த வருஷம் வந்து பெப்பா பிக் தீமில் தான் வந்து பண்ணோம். லைக் லாஸ்ட் இயர் அதெல்லாம் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம். லாஸ்ட் இயர் அதோட கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தோம். இந்த டைம் வந்து இன்னும் கம்மி பண்ணியாச்சு. ஏன்னா பெருசாகிட்டே போகிறால, நிறையா அந்த மாதிரி பண்ணோன்னா எப்போ பார்த்தாலும் அதை கேட்பான்றதுனால. அண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணலை, கொஞ்சம் வீட்டில் இருக்கிறது மட்டுமே வச்சுட்டு கொஞ்சம் நீட்டாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒட்டுற வேலைலாம் இல்லாமல் நீட்டாக பண்ணியாச்சு. இது வந்துட்டு லைக் அவள் ஒரு கார்ட்டூன் மாதிரி இருக்கும். இது அடிக்கடி வந்துட்டு இந்த டிவியில் பாப்பாவை. ஸோ அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு இந்த வருஷம் வந்து அந்த இதுதான் வந்து அவளோட கேக் கட்டிங் ட்ரெஸ். மார்னிங் போட்டிருந்தது வந்து ஸ்கூலுக்கு போடுற ட்ரெஸ்ஸு. ஸோ அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோம். லைக் கிட்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். இதுதான் நமக்கு புதுசாக லைக் இப்போ தானே நம்ம இந்த கம்யூனிட்டிக்கு வந்திருக்கோம். அதனால் இப்போ இருக்க கிட்ஸ்லாம் மட்டும், எங்களோட ஸ்ட்ரீட்டில் இருக்க கிட்ஸ்லாம் மட்டும் கூப்பிட்டுருந்தோம். வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப பெரிய கேம் இல்லை, சும்மா சிம்பிளாக வந்து சில கேம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கிட்ஸ்க்கு வந்து கேக், அப்புறம் சமோசா அண்ட் ஜூஸ் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ். ஸோ ஜஸ்ட்டு கேக் கட்டிங் மட்டும் இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்குன்றதுனால தான் வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் பர்த்டே கேக்குமே வந்துட்டு பக்கத்தில் வந்து கேக் இன் பாக்ஸ் அப்படின்ற ஒரு கடையில் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். மேலே இருக்கிறது மட்டும்தான் ஃபாண்டன்ட், பட் உள்ளார வந்துட்டு நார்மல் க்ரீம் தான். எனக்கு ஃபாண்டன்ட் அந்த அளவுக்கு பிடிக்காது, பட் வந்து அந்த தீமுக்கு மேட்ச் பண்ணோன்னா அந்த ஃபாண்டன்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து இதுதான் எங்களோட கேக் கட்டிங். Very good.
கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய பலூனில் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி போட்டு வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நான் பின்னாட்டா மாதிரி ஏதாவது டிஐவை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக நிறைய கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணலாம். இந்த டைம் வந்துட்டு பலூனுக்குள்ளே நிறைய சாக்லேட்ஸ் மட்டும் போட்டு அதை வந்து பாப் பண்ணேன். அது ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்த கிட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்களும் வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. நாங்களும் வந்து ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுத்தோம். அந்த டே வந்து சூப்பராக வந்து போச்சு. அண்ட் பாப்பாவுக்கு வந்து சூப்பர் எக்ஸைட்டட், நிறைய கிஃப்ட்ஸ் வந்து கிடச்சதில்ல. அண்ட் ஆக்சுவலி இந்த டைம் அன்பாக்ஸ் பண்ணலாம் பெருசாக விடலை. அண்ட் முடிச்சுட்டு நாங்கள் டின்னருக்கு வந்து A to Bக்கு போயிட்டோம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.